சொந்தங்களுக்கு வணக்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பாக தற்போது சில முக்கியமான விடயங்களை பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் சில திருப்பமான விடயங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அவருக்குள்ள தொடர்பு தொடர்பான மிக முக்கியமான தகவல் தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சரால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, இந்த பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அனைத்து விடயங்களும் முன்னரே தெரிந்திருக்கின்றது என்ற விடயம் தற்போது விசாரணைகளின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர் தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது, பிள்ளையான் அந்த காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. பல பேர் உயிரிழந்தார்கள், பல பேர் அவயங்களை உறுப்புகளை இழந்தார்கள், சொத்து சேதம் என்பன ஏற்பட்டது. நாட்டின் ஆட்சி மாற்றத்துக்கு மிகவும் பிரதான ஒரு காரணியாக அமைந்தது. இந்த நிலையில் இந்த காலப்பகுதியில் பிள்ளையான் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்த அவருக்கு இந்த நபர்கள் தொடர்புடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் இவர்களுடைய திட்டமிடல் தொடர்பாகவும் தாக்குதல்கள் தொடர்பாகவும் அனைத்து விடயங்களையும் இந்த பிள்ளையான் அறிந்திருக்கிறார் என்பது தற்போது விசாரணைகளில் வெளியாகியுள்ளது. அவ்வாறு அறிந்தவர் தொடர்பாக அந்த காலங்களில் வெளிப்படுத்தவோ அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்கள் தொடர்பான தகவலை வழங்கி அதனை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவோ இல்லை. ஆனால் இது தொடர்பாக பிள்ளையானும் இதற்கு முன்னர் இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்வதற்கு முன்னர் அவர் வெளியில் இருந்த காலப்பகுதியில் சில ஊடகங்களுக்கு நேர்காணல் நிகழ்ச்சிகளின் போது சில விடயத்தை தெளிவுபடுத்தி இருந்தார். அவர்களுடன் நான் கதைத்தது உண்மை. ஏனென்றால் ஒரே சிறைச்சாலையில் இருந்தோம். சிறைச்சாலையில் இருந்த போது அவர்களிடம் சாதகமாக கதைக்கின்ற போது அவர்களுடைய பேச்சில் நான் சிலவற்றை புரிந்து கொண்டேன். நானும் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருந்தவன், பல்வேறு போராட்ட களங்களை பார்த்தவன். எனவே ஒவ்வொருவருடைய மனநிலை தொடர்பாக எனக்கு தெரியும். எனவே அந்த இளைஞர்களிடம் நான் பேசிய போது அவர்கள் மிகவும் தீவிரவாத போக்குடன் இருந்தார்கள். அது தொடர்பாக நான் விஷயங்களை கேட்டேனே தவிர அது தொடர்பாக எனக்கு விதமான நடவடிக்கையோ அல்லது அது ஒரு தூண்டுதலோ நான் மேற்கொள்ளவில்லை என பிள்ளையான் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் அசாத் மௌலானாவை நாங்கள் வரவழைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றோம். அவர் வந்த பின்னரே அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு இந்த பிள்ளையானுக்கு உண்மையாக எவ்வாறான தொடர்புகள் இருக்கின்றது என்பது தொடர்பாக வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நிலைமை உள்ளது என அவர் குறிப்பிடுகிறார். அதுவரை இப்பொழுது தாங்கள் அசாத் மௌலானாவை இங்கு கொண்டு வருவதற்கு பல பிரச்சனைகள், தடங்கல்கள் மற்றும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கே பல தடங்கல்கள் அரச பாதுகாப்பு தொடர்பான அரச பாதுகாப்பு பிரிவினரையே விசாரிக்கின்ற நிலைமை காணப்படுவதால் பல்வேறு அசௌகரியங்களை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். அவற்றை எம்மால் வெளியில் சொல்லிவிட முடியாது. அவ்வாறு சொன்னால் அது மிகவும் பாரதூரமானதாக அமைந்துவிடும் என்று அவர் பாராளுமன்றத்தில் ஊடகமாக நேரடியாகவே தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் 2023-24 கால பகுதிகளில் அசாத் மௌலானாவை வெளிப்படுத்தல் தொடர்பாக அவரை விசாரிப்பதற்காக 2 குழுக்களை ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கின்றார். ஆனால் அவர்களுடைய குழுக்களின் விசாரணை அறிக்கையை கத்தோலிக்க சபை முற்றாக நிராகரிக்கிறது. அவற்றில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை, இட்டுக்கட்டப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவினுடைய விசாரணைகள் திருப்தி அளிப்பதாக கத்தோலிக்க சபை தெரிவித்துள்ளது. எனவே அவர்கள் அசாத் மௌலானாவை விசாரிப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக என்ற ஒரு போர்வையில் அவர்கள் கருத்து வெளியிடுகிறார்கள். இந்த நிலையில் அசாத் மௌலானாவை நாட்டுக்கு வரவழைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ராஜதந்திர மட்டத்தில் நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம். திருப்திகரமான சில விடயங்கள் இடம்பெற்றுள்ளது. விசாரணையிலும் திருப்திகரமான விடயங்கள் வெளியாகின்றது. விசாரணையும் திருப்திகரமான போக்கில் உள்ளது என குறிப்பிடுகிறார். அதே நேரம் ஆனந்த விஜயபால ஒரு முக்கியமான விடயத்தை தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் குறிப்பிடுகிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது கொச்சிக்கடை அந்தோனிய தேவாலயம், செபஸ்டியான் புனித அந்தோனிய தேவாலயம் மற்றும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் மற்றும் சங்கிலா மற்றும் பிரபலமான ஹோட்டல்களில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றது. இந்த நிலையில் தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலும் குண்டுவெடிப்புக்கான திட்டமிடல் இருந்தது என தற்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர் சில முக்கியமான ஒரு விடயத்தை தற்பொழுது தெரிவித்துள்ளார். இந்த தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குண்டுவெடிப்பு தாக்குதலை மேற்கொள்வதற்காக முகமது ஜமீல் அப்துல் ஜமீல் என்பவர் இதற்கான குண்டுவெடிப்புக்காக, அதாவது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குண்டுவெடிப்பதற்காக அப்துல் ஜமீல் நியமிக்கப்படுகிறார். அப்துல் ஜமீல் தன்னுடைய குண்டுவெடிப்பு திட்டத்துக்கு அமைய அவர் தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு வருகிறார், அங்கு தங்குகிறார்.
அவர் தங்குகின்ற போது தாஜ் சமுத்ராவினுடைய மின்னஞ்சல் முகவரியில் இருந்து அந்த ஹோட்டலினுடைய மின்னஞ்சல் முகவரியில் இருந்து இலங்கை தேசிய புலனாய்வு திணைக்களத்துக்கு எச்சரிக்கை ஒன்று சென்றுள்ளது. ஆனால் அந்த எச்சரிக்கையை தேசிய புலனாய்வு திணைக்களம் கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளது இங்கு ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது. ஏற்கனவே இந்த அப்துல் ஜமீல் தொடர்பில் தேசிய புலனாய்வு பிரிவிடம் போலீஸ் கண்காணிப்பு பட்டியலில் அவருடைய பெயர் இருந்திருக்கின்றது, அவருடைய விவரங்களும் அங்கு இருந்திருக்கின்றது. அவர்கள் இந்த மின்னஞ்சலை அவதானித்திருந்தால் நிச்சயம் அப்துல் ஜமீல் தொடர்பான விடயங்கள் போலீசாருக்கு அனைத்தும் அவர்களிடமே இருந்துள்ளது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர்பான ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை நிச்சயம் அவர்களால் மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் அவற்றை தேசிய புலனாய்வு பிரிவு அலட்சியமாக மேற்கொண்டது இங்கு ஒரு அரசியல் விளையாடுகின்றது என்பது வெளிப்படுத்தப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகிறார். எனவே பல்வேறு நபர்களை தற்போது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய நிலையில் அரசாங்கம் உள்ளது என்பது இதனை தெளிவாகின்றது. இந்த நிலையில் ஆசாத் மௌலானாவை அடுத்த கட்டமாக நாட்டுக்கு வரவழைக்கப்படுவதே இந்த தாக்குதல் விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கின்றது என பொது பாதுகாப்பு அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றார். எனவே பிள்ளையானுக்குள்ள தொடர்பு மேலும் இவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பான உண்மைகள் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆசாத் மௌலானா வருகின்ற போது பிள்ளையான் ஏற்கனவே பல்வேறு விவரங்களுக்காக தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நாளுக்கு நாள் அவர் தொடர்பான விவரங்கள் தொடர்ச்சியாக வெளியாகி வருகின்ற இந்த சூழலில் இதுவும் அவருக்கு பலத்த அடியினை வழங்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லாத ஒரு விடயமாக காணப்படுகிறது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறான சில விடயங்களை இன்றைய தினம் பகிரங்கப்படுத்தியிருந்தார். தற்பொழுது மிகவும் பேசு பொருளாக பார்க்கின்ற ஒரு விடயமாக இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் பார்க்கப்படுகிறது. இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தை பொறுத்தவரை இது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினருக்கும் தொடர்பு இருக்கின்றது என பல்வேறு தகவல்கள் வெளியாகியது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அது தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருந்தால் இவ்வாறாக திட்டமிட்டு தன் மீது அவதூறு பரப்பப்படுகிறது. நீங்கள் தாராளமாக எந்த விதமான விசாரணைகளை மேற்கொண்டாலும் அதற்கு நான் பூரண ஆதரவு வழங்குவேன். ஏனெனில் என்னிடத்தில் எவ்விதமான குற்றமோ அல்லது பொய்யோ இல்லை. எனவே இந்த உண்மையை அனைத்து மக்களும் அறிய வேண்டும் என்பதற்காக அனைத்து விசாரணைகளுக்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என குறிப்பிட்டார். இந்த நிலையில் அவருடைய ஊடக செயலாளர் இன்றைய தினம் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேலும் சில தெளிவுபடுத்தல்களை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக எங்களுடைய செயலாளர் நாயகம் இப்பொழுது அனுகுமார் திசாநாயகவுக்கு இந்த செம்மணி விவகாரம் தொடர்பான நீதியான விசாரணைகளை வலியுறுத்தியும் அந்த விடயங்களை வலியுறுத்தியும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் எனவும் அத்துடன் சிறுதர் தியேட்டரில் மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகள் உள்ளது கிண்டி பார்த்தால் தெரியும் என பல்வேறு சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக சில விடயங்கள் பரப்பப்பட்டது. இது தொடர்பாக நிச்சயமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இவ்வாறு அவதூறாக பரப்புவர்களை மக்கள் நம்ப வேண்டாம். எனவே நிச்சயமாக நீங்கள் சிறுதர் தியேட்டர் விசாரணையை மேற்கொள்ளுங்கள். அங்கு உடலங்கள் இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள். இபிடிபி தொடர்பாக நிச்சயமாக ஆவலாக இருக்கின்றது. ஏனால் எம்மிடம் அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எனவே நாங்கள் நேரடியாகவே சவால் விடுகின்றோம். இந்த விசாரணைகளுக்கு நாங்கள் தயார். நீங்கள் விசாரிக்க தயாரா என்பது தொடர்பாகவும் தாராளமாக விசாரணைகளை மேற்கொள்ளலாம் எனவும் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு 2 கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு விடயம், அண்மைய நாட்களாக செம்மணி பகுதியிலே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கே மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன. இங்கே எமது பகுதிகளிலே மனித புதைகுழி என்பது கடந்த 30 ஆண்டு கால யுத்தம் இடம்பெற்ற காலத்திலே ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலே உருவாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. காலத்துக்கு காலம் அவை தொடர்பான பேசுபொருட்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பில் ஒரு நீதியான அல்லது முழுமையான விசாரணைகள் இதுவரை முன்னெடுக்கப்படாத நிலையிலே தற்போது செம்மணி பகுதியிலே அந்த அகழ்வு பணிகளை தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்படுவது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே ஒரு தேவையற்ற குழப்பத்தை, ஒரு சந்தேகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த விவகாரத்தை
ஒரு குறுகிய அரசியல் நலன்களுக்காக சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்த விரும்புகின்ற முனைகின்ற தரப்புகள் தங்களுக்கான அரசியல் விடயமாக இதனை கையாண்டு வருகின்றன. இவ்வாறான சூழலிலே மனித புதைகுழிகள் அல்லது எங்களுடைய மக்களுடைய கடந்த கால அவலங்களுக்கு காரணமான மனித புதைகுழிகள் எங்கு இருக்கின்றன என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் அகலப்பட வேண்டும். அவை தொடர்பிலே பூரணமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவை எந்த காலத்துக்கு உரியவை என்று உரிய ஆய்வு அறிக்கைகள் ஊடாக கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அக்கறையாக இருக்கின்றது. தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற செம்மணி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கே மனித புதைகுழி இருக்கின்றது என்ற விவகாரம் கிருசாண்டி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவரினால் வெளிப்படுத்தப்பட்ட சூழலிலே அங்கே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பூரணமான விசாரணை முன்னெடுக்கப்படுவதோடு அவ்வாறான சம்பவங்கள் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அப்போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே இருந்த அதிகார பலத்தை அல்லது ஆசனங்களின் பலத்தை கொண்டு அன்றைய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தினை வழங்கிய தரப்பு என்ற அடிப்படையிலும் அதே போன்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஊடாக ஒரு அழுத்தத்தை வழங்கிய அமைப்பு என்ற அடிப்படையிலும் அந்த விசாரணைகள் தொடர்ந்து வந்த காலங்களிலே பூரணப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலிலே தற்போது அவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கின்றது என்ற நிலையில் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். அது தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய செயலாளர் நாயகர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் ஜனாதிபதி யந்திரகுமார் திசாநாயக்கவிற்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதைகுழிகள் செம்மணி மாத்திரமல்ல, எங்கெங்கு இருக்கின்றது என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறதோ அது மண்டைதீவாக இருக்கலாம், கொக்குளாயாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், துணுக்காயாக இருக்கலாம், ஏன் ஸ்ரீதர் தியேட்டரில் கூட புதைகுழி இருக்கின்றது என்று அண்மையிலே சமூக ஊடகங்களிலே கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இவ்வாறான கருத்துக்களை ஸ்ரீதர் தியேட்டரிலே படுகொலிகள் இருக்கின்றன, மனித புதைகுழிகள் இருக்கின்றன, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு தொடர்பு பட்டு புதைகுழிகள் இருக்கின்றன என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே அரசியல் நோக்கங்களுக்காக பரவவிடுகின்றவர்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். அண்மையிலே நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்விலே உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மண்டதீவிலே மனித புதைகுழிகள் இருப்பதாகவும் அது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் வாய்வழி செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்காமல், கதைகளாக சொல்லிக் கொண்டிருக்காமல் உரிய முறையிலே அவற்றுக்கான முறைப்பாடுகளை கையளியுங்கள், உங்களிடம் ஆவணங்கள் இருக்குமாக இருந்தால், ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் முறைப்பாடுகளை கையளியுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அவர் அதே போன்று ஸ்ரீதர் விவகாரத்திலும் யாரிடமாவது இபிடிபி மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற யாரிடமாவது உரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் உரிய முறையிலே நீங்கள் அதற்கான முறைப்பாடுகளை கையளியுங்கள். எந்த விதமான தோண்டுதல்களையும் எந்த விதமான அகழ்வுகளையும் எந்த விதமான விசாரணைகளையும் எதிர்கொள்வதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தயாராக இருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற மகுட வாக்கியத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சேறுகள் கிளீன் செய்யப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த மகுட வாக்கியத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால்
ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சுமத்தப்பட்ட சேறுகள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்படும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு தூய்மையான கட்சி என்ற உண்மை வெளிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற சூழலிலேதான் துணிச்சலாக இந்த கருத்தினை நாங்கள் வெளியிடுகின்றோம். அதன் அடிப்படையிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடைய செயலாளர் நாயகம் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தினையும் எழுதியிருக்கிறார். விசாரணைகளை எந்த காரணத்திற்காகவும் இடைநிறுத்தாமல் தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்லுமாறு. அதே போன்று இன்னொரு விடயம், கடற்தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விடயம். கடற்தொழில் அமைச்சராக எங்களுடைய செயலாளர் நாயகம் செயற்பட்ட காலத்திலே ஏற்பட்ட எரிபொருள் வெளியேற்றத்தினால் கடற்தொழிலாளர்களுடைய தொழில்சார் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக, அவர்களை தொடர்ந்தும் தொழிலிலே ஈடுபடுவதற்கான ஒரு ஊக்கத்தினை வழங்கும் பொருட்டு கடற்தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருட்களான மண்ணெண்ணெய், டீசல் என்பவற்றிற்கு தலா 25 ரூபாய் விலைக்கழிவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அமைச்சரவை ஊடாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது முதற்கட்டமாக எங்களுடைய செயலாளர் நாயகம் ஆட்சியில் இருந்த காலத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைய 6 மாதங்களுக்கு அவை வழங்க தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த திட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலேதான் மீண்டும் எரிபொருட்களுக்கான விலை அதிகரித்திருக்கின்ற சூழலிலே கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில்சார் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முடியாத ஒரு சூழலிலே அல்லது போதிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே கடந்த காலங்களை போன்றும் மீண்டும் அவ்வாறான ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில்களை ஊக்கமுடன் செய்வதற்கான சூழலை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும், அதே போன்று கடற்தொழில் உணவுகள், தரமான உணவுகள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நியாயமான விலையில் கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 2 கடிதங்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலே ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுப்பார், சாதகமாக பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா காலம் என்பது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு கிளீனான கட்சி என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலம் என்பதை உறுதியாக நம்புகின்றோம். நன்றி, வணக்கம். ஒரு கேள்வி சொல்லுங்க. இது இந்த டிபி அமைப்பில் இருந்த பொன்னன் என்பவர் வந்து டி பகுதியில் நிறைய படுகொலைகளை செய்ததாக சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக என்ன சொல்லுங்க? ஆம், நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். ஊடக அமைப்பிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை அவர் உரிய முறையிலே போலீசிலே முறைப்பாடாக கையளித்திருப்பாராக இருந்தால், அதிலே ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். யாரிடமாவது அவ்வாறு ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் அந்த ஆதாரங்களை உரிய முறையிலே முறைப்பாடுகளாக கையளிக்கலாம். இதுவரை அவ்வாறு யாரும் குற்றச்சாட்டுகளை இபிடிபி மீது சுமத்துகிறார்களே தவிர ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக அவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தவிர இதுவரை யாரும் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவோ அது தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்ததாகவோ இதுவரை எதுவும் இல்லை. அவ்வாறு ஏதாவது இருக்குமாக இருந்தால் அவர்கள் அதை செய்து கொள்ளலாம். இதுவரையும் இலங்கையிலே அகலப்பட்ட எந்த ஒரு மனித புதைகுழிகளுக்கும் ஒரு ஆக்கபூர்வமான முடிவு இதுவரையும் எட்டப்பட்டதாக இல்லை. இந்த நிலையில் இந்த செம்மணி மனித புதைகுழியும் அதே போல போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருப்பதாக சொல்லப்படுது. இதுவரை எந்த விதமான புதைகுழிகளுக்கும் ஆக்கபூர்வமான தீர்வு கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமும் கூட. இவ்வாறு ஒரு ஆக்கபூர்வமான முடிவுகள் கிடைக்காதபடியால் தான் பல்வேறு தரப்புகளும் தங்களுடைய நலன்கள் சார்ந்து இந்த விவகாரத்தை கையாண்டு கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு ஒரு குறுகிய நலன் சார்ந்த விடயங்கள் கையாளப்படுவதால் பாதிக்கப்படுகின்ற ஒரு தரப்பாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தான் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தற்போதைய ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். எந்த காரணங்களுக்காகவும் இவை நிறுத்தப்படாமல் இவை முன்கொண்டு செல்லப்பட்டு அகழ்வுகள் பூரணப்படுத்தப்பட வேண்டும். அகழ்வுகள் பூரணப்படுத்தப்படுவது மாத்திரமல்ல, அது தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொரு காலப்பகுதியில் எந்த காலப்பகுதியிலே இந்த எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டன என்பதும் கண்டறியப்பட வேண்டும் என்று இங்கே பல தரப்புகளாலும்
புதைகுழிகள் உருவாக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அண்மையிலே துணுக்காய் பகுதியிலே கூட புதைகுழிகள் இருந்தது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து சிலர் அங்கே சென்று அங்கே சில அசம்பாவிதங்கள் கூட நடைபெற்றிருக்கின்றன. அதே போன்று இந்த செம்மணி பகுதியில் கூட 86ஆம் ஆண்டுகளிலே சகோதர படுகொலையின் போது கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஜோதிகளுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. ஆகவேதான் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அடிக்கடி சொல்வார், மடியில் கரமில்லை வழியில் பயமில்லை என்று. நாங்கள் இவ்வாறான ஒரு சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், மக்களுக்கு உண்மைகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையாகவும் ஆர்வமாகவும் இருக்கின்றோம்.